ஹாய், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இந்த உலகத்தில் நான் யாராச்சும் ஒரு ஆள் நல்லா இருக்கேன்னு சொன்னால், நல்லா இருக்கியா நீனா? யாருக்குமே யாரையும் பிடிக்கிறதில்ல. ஏன் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கியா, ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் குறை சொல்லுவாங்க. அவ்வளவுதான். விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. நீ ஒரு சின்ன விஷயத்தை அடையினா கூட, அற்ப ஒரு விஷயத்தை அடையினா கூட விமர்சனம் இல்லாமல் அதை அடைய முடியாது. விமர்சனமும் ஒரு பாராட்டு தானே. யாரோ 2 பேரை நீ பொறாமப்பட வச்சிருக்கல, அவ்வளவுதான். விமர்சனமும் உரமாக்கு, சரியா? உனக்கு நம்பி இருக்கிறவங்களுக்கு உண்மையாரு, உன் வேலையை பார்த்து கொண்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். இதுதான் எல்லா கோட்பாடுகளுமே இருக்கு. ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் உனக்கு எதிரியா இருந்தா நீ வளர்றேன்னு அர்த்தம். கூட்டமே உனக்கு எதிரியா இருந்தா நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். இவ்வளவுதான். இதுதான் எல்லா கோட்பாடுகளுமே எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றவங்க அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியாத பற்றி. அதனால் ஃபஸ்ட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம கோவப்பட்டு இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அவ்வளோதான். அது அவங்க நம்ம சில பேர் வளரும் போது சில பேர் வதந்தியை பரப்பிடுவாங்க. சில பேர் அப்படி இப்படி வதந்தியை என்றைக்குமே நம்பக்கூடாது. ஏன்னா இந்த வதந்தி உண்மையாக பொய்யா நம்ம ஆராயணும். அதனால எதுவுமே நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு, பொய்யான விஷயத்துக்கு நம்ம டயத்தை அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதனால உண்மைதான் ஜெயிக்க போகுது என்றும் என்றும் எப்போதும். அதுக்கு மேலே எதுக்கு நம்ம கவலைப்படணும்? கவலைப்படவே தேவையில்ல. அது நினைக்கணும் தேவையில்லை. அது ஒர்த்தும் இல்லை. ஏன் நம்ம பக்கம் எல்லாம் வல்ல ஆண்டவன், இயற்கை பிரபஞ்சம் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.